வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திக் கொப்சிட்டி படத்துலேருந்து. இன்றைக்கி நான் ஈரோடு அம்பாள் மாரி சுசுகி ஷோரூம்லேருந்து தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஃபார் புக்கிங் அண்ட் டெஸ்ட் ட்ரைவுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கான்டாக்ட் நம்பர் தரேன், செக் பண்ணி பாருங்கள். மேலும் இதுமான வீடியோக்களை நீங்கள் பார்க்குறேன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்த ஒரு வேரியன்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிசைரில் சிஎன்ஜி வேரியன்ட் போடுங்க அப்படின்ட்டு. எஸ், உங்களுக்காக நான் விஎக்ஸ்ஐ சிஎன்ஜி வேரியன்ட் கொண்டு வந்திருக்கேங்க. இந்த டிசைரை பொறுத்தளவு நமக்கு சிஎன்ஜி அப்படின்றது இப்போ நம்மகிட்ட இருக்கிற இந்த விஎக்ஸ்ஐ வேரியன்ட் அண்ட் ஜெட்எக்ஸ்ஐ வேரியன்ட், இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கு மட்டும் தான் நமக்கு சிஎன்ஜி ஆப்ஷன் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடலுக்கும் டாப் மாடலுக்கும் நமக்கு அவைலபிளாக கொடுக்கலீங்க. ஓகேங்க, டிசைரை பொறுத்தளவு மொத்தமாக 4 வேரியன்ட்ஸில் அவைலபிளாக கொடுக்குறாங்க. எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ, ஜிஎக்ஸ்ஐ அண்ட் ஜிஎக்ஸ்ஐ ப்ளஸ் அப்படின்ற 4 மெயின் ட்ரிம்ஸில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. தென் இதில் நமக்கு ஏஎம்டி பொறுத்தளவு நமக்கு பேஸ் மாடலை தவிர மற்ற 3 வேரியன்ட்ஸ்க்குமே அவைலபிளாக கொடுத்துருப்பாங்க. சேம் டைம் சிஎன்ஜி பொறுத்தளவு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஎக்ஸ்ஐ, சிஎக்ஸ்ஐக்கு மட்டும்தான் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. தென் இந்த வெஹிக்கிளுடைய கலர் ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவு இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த ஒயிட், சில்வர், கிரே, பிளாக், ரெட், ப்ளூ அண்ட் ப்ரௌன் அப்படின்ற 7 கலர்ஸில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. இதில் பிளாக் கலர் நமக்கு டாப் எண்டுக்கு மட்டும் தான் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. சரிங்க, இந்த வெஹிக்கிளுடைய ப்ரைஸ் ரேஞ்சை பற்றி பேசிடலாம். இந்த டிசைரோடைய எக்ஸோரூம் ப்ரைஸ் பொறுத்தளவு நமக்கு 6.79 லேக்ஸ்லேருந்து 10.20 லேக்ஸ் வரைக்கும் இருக்குதுங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிற இந்த விஎக்ஸ்ஐ சிஎன்ஜியோடைய எக்ஸோரூம் ப்ரைஸ் பொறுத்தளவு 8.73 லேக்ஸுங்க. இதோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10.20 லேக்ஸ் வரைக்கும் இருக்குதுங்க. டிசைரோடைய டிரான்ஸ்மிஷன் பொறுத்தளவு நமக்கு 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 5 ஸ்பீட் ஏஎம்டியில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. தென் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நமக்கு எல்எக்ஸ்ஐ தவிர மற்ற எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே 5 ஸ்பீட் ஏஎம்டி அவைலபிளாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்க, ரொம்ப பேசாமல் இந்த டிசைர் சிஎன்ஜியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோக்குள்ளே இன்டெப்த்தாக பார்த்துடலாம். இந்த டிசைர் விஎக்ஸ்ஐ சிஎன்ஜியில் சென்டர் ஃப்ரண்ட்டில் நமக்கு சுசுகியோட பேட்சிங் க்ரோமில் கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு அந்த பிளாஸ்டிக் லேடிங் நமக்கு டிஆர்ஸில் கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே நமக்கு அந்த க்ரோம் ஸ்டிப்ஸ் ஒன்று பார்க்க முடியுதுங்க. தென் அடுத்து அப்டேட் செய்யப்பட்ட ஃப்ரண்ட் கிரில்லை பார்த்துக்குங்க, நல்லா வைடராகவும் அழகாகவுமே இருக்குதுங்க. சைடில் ரொம்ப முக்கியமாக ஹெட்லாம்ப்ஸுங்க. ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்தளவு இந்த எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ இந்த 2 வேரியன்ட்ஸ்க்குமே நமக்கு ஹாலஜன் ப்ரொஜெக்டரில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இண்டிகேட்டர் சப்போர்ட்டுமே வருதுங்க. ஃபாக் லேம்ப் நமக்கு டாப் இன் மாடலில் தான் கொடுப்பாங்க. வேணும்னா நம்ம அக்சரிஸில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் டிசைன்ஸ் எல்லாம் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க இந்த சிஎன்ஜியை பொறுத்தளவு. விண்ட்ஷீல்டில் வைப்பர் வித் வாஷர்ஸ் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குதுங்க. இந்த வெஹிக்கிள் சிஎன்ஜி அப்படின்றதால சிஎன்ஜியோட ஸ்டிக்கரை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஓவரால் நமக்கு டிசைன்ஸ் எல்லாம் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க ரெகுலர் விஎக்ஸ்ஐக்கும் அண்ட் சிஎன்ஜிக்கும். ஓகே, இந்த விஎக்ஸ்ஐ சிஎன்ஜியோடைய ஓவரால் லென்த்தை பொறுத்தளவு 3995 mm அண்ட் இதோடைய வீல் பேஸ் பொறுத்தளவு நமக்கு 2450 mm ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் இதோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ்லையுமே பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. அதே 163 mm ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுலாம் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. சைடில் நமக்கு ஆக்சுவலாக இந்த வண்டிக்கு வீல் கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் வீல் கேப்ஸ் இன்னும் ஃபிட் பண்ணாமல் இருக்குதுங்க. அண்ட் டயர்ஸை பொறுத்தளவு நமக்கு 14 inches ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 165/80 செக்ஷன்ஸ். ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக்ஸ் வந்துருதுங்க. மேக் பர்சன் செட்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. தென் அது போக நமக்கு சைடில் ஒரு சின்ன லைன்ஸ் மட்டும் நமக்கு ட்ராவல் ஆகுதுங்க. பாடி கலர் ஓர்வியம், டர்ன் இண்டிகேட்டர் எப்பவும் போலேயே வந்துருதுங்க. ஏ பிலார் நமக்கு பாடி கிளாஸில் வந்துருதுங்க. பி பிலார் நமக்கு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் பொறுத்தளவு நமக்கு பாடி கிளாஸ்லேயே வந்துருதுங்க. இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. ரியரில் நமக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. தென் டார்ஷன் பீமோட சஸ்பென்ஷனுமே நமக்கு வந்துருதுங்க. ஓவரால் சைட் ப்ரொஃபைல்லாம் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. நமக்கு ரெகுலர் விஎக்ஸ்ஐ மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த விஎக்ஸ்ஐ சிஎன்ஜியோடைய ரியர் ப்ரொஃபைல் பாருங்கள், இப்படி தாங்க இருக்குது. மேலே நமக்கு ஷார்பின் ஆண்டனா வந்துடுதுங்க. இது பேஸ் மாடல்லேருந்தே நமக்கு ஷார்பின் ஆண்டனா கொடுக்குறாங்க. டீஃபாகர், ஸ்டாப் லைட்ஸ் வந்துடுதுங்க. இந்த சிஎன்ஜி வேரியண்ட்டை நமக்கு மென்ஷன் பண்ணுற விதமாக நமக்கு சிஎன்ஜி அப்படின்ற ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸ்டாப் லைட்ஸ் ஒன்று வந்துடுதுங்க. தென் ரொம்ப முக்கியமாக இந்த அப்டேட்டுக்கு இந்த பூட் லிப் ஸ்பாய்லருங்க நமக்கு இதுவுமே பேஸ் மாடல்லேருந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்து ரொம்ப முக்கியமாக எல்இடி பேக் டெய்லைட்ஸுங்க அந்த ட்ரையோட தீமோடையே கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்குதுங்க. அதுவுமே நல்லா ஸ்மோக்கி எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்டர் மார்க்கெட்டில் மோடிஃபை பண்ண மாதிரி சூப்பராகவே இருக்குதுங்க. அதே மாதிரி நமக்கு டெயில்கேட்ஸ் பொறுத்தளவு நமக்கு அந்த கிளாசி பிளாக் ஃபினிஷிங் ப்ளஸ் நமக்கு அந்த க்ரோம் ஸ்டிப்ஸோடையே கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்க அந்த ஸ்போர்ட்டினஸை எடுத்து கொடுக்கணும் தான் சொல்லணும். நம்பர் பிளேட் சைட்ஸ் நமக்கு ஹாலஜனில் வந்துடுதுங்க. தென் பார்க்கிங் சென்சார்ஸ் பொறுத்தளவு நமக்கு 4 ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. பாடி கலர் பம்பர்ஸுமே நமக்கு வந்துடுதுங்க. டிசைரோடைய பூட் ஸ்பேஸ் பொறுத்தளவு நமக்கு 382 லிட்டர் கிளைம் பண்ணுறாங்க. பட் இந்த வெஹிக்கிள் சிஎன்ஜி அப்படின்றதால அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு 200 லிட்டர் நம்மளால் கேரி பண்ணிக்க முடியுங்க. ஸோ அந்தளவுக்கு ஸ்பேசியஸாக தாங்க இருக்குது. தென் ரொம்ப முக்கியமாக சிஎன்ஜி ஃபில்லிங் டேங்குங்க. இது நமக்கு வாட்டர் ஈக்குவலண்ட்டில் 60 லிட்டர்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. அப்ராக்சிமேட்டாக நமக்கு கேஜியில் சொல்லணும்னா ஒரு 8 to 10 kg. இதில் நல்லா சேஃப்டி மெஷர்ஸோடையே கொடுத்துருக்காங்க. நமக்கு இதோடைய ஃபியூல் கேஜ் எல்லாமே பார்த்துக்குங்க எந்தளவுக்கு சேஃப்டியாக ப்ரிகாஷனாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. தென் உள்ள ஒரு பூட் லேம்புமே கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த வெஹிக்கிள் சிஎன்ஜி சிங்கிள் சிலிண்டர் கொடுத்துருந்தாலுமே மற்ற ஹேட்ச்பேக் கம்பேர் பண்ணும்போது இந்த டிசைருக்கு இந்த சிஎன்ஜி இருந்தாலுமே ஓரளவுக்கு ஒரு நல்ல பூட் ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்க முடியும்னு தான் சொல்லணுங்க. ஓகே, பூட்டை பார்த்துட்டோம்.
ஓவரால் நமக்கு எக்ஸ்டீரியரில் இவ்வளோ தாங்க ஃபீச்சர்ஸ். உள்ளே போய் இன்டீரியரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்தாங்க நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வெஹிக்கிளுடைய கீயை பார்த்துங்க, 2 கீ கொடுத்துருக்காங்க, 2மே ரிமோட் கீங்க. நமக்கு பேஸ் மாடல்லேருந்தே கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்டுக்கு, ரொம்ப நல்ல விஷயங்க. ஓகே, டிரைவர் சைட் டோர் வியூ பார்ப்போம். டோர் ஓப்பனிங்குமே ஓரளவுக்கு நல்லா தாங்க ஓப்பன் ஆகுது. டிரைவர் சைட் டோர் வியூ பாருங்கள், நமக்கு டுவெல் டோன் தீமில் கொடுத்துருக்காங்க. பிளாக் வித் அந்த பெய்ஜ் கலர் ஃபினிஷிங் இல்லைங்க. அன்லாக் சுவிட்சஸ் நமக்கு குரோமில் கொடுத்துருக்காங்க. பவர் மிரர் கண்ட்ரோல் வந்துடுதுங்க. ப்ளஸ் நமக்கு ஃபோல்டிங் கண்ட்ரோலுமே கொடுத்துருக்காங்க. ஆல் டோர் பவர் விண்டோ, டிரைவர் சைடு மட்டும் நமக்கு ஒன் டச் டவுன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்துடுதுங்க. இந்த VXI லெவலுக்கு நமக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. டைப் ப்ரெஸிங்கோட ஸ்டிக்கர்ஸ் வந்துடுதுங்க. ஏர்பேக்கோட வார்னிங் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, SRS ஏர்பேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்டேட் செய்யப்பட்ட டிசைருக்கு நமக்கு பேஸ் மாடல்லேருந்தே 6 ஏர்பேக் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ எல்லா வேரியண்ட்டுக்குமே நமக்கு 6 ஏர்பேக் அப்படின்றது கிடைக்குங்க. ஸோ சீட்ஸை பார்த்துங்க, சீட்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. நமக்கு ரெகுலர் VXI பார்க்குற மாதிரி தாங்க இருக்குது. அதே ஃபேப்ரிக் சீட்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. தென் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது சீட்டோட கம்ஃபர்ட்டுங்க. இது என்ன தான் ஃபேப்ரிக் சீட்டாக இருந்தாலுமே இதோடைய கம்ஃபர்ட் வந்து உண்மையிலுமே நல்லா இருக்குதுங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க டிசைனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. SRS ஏர்பேக்கை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஏர்பேக் பொறுத்தளவு நமக்கு ஃப்ரண்ட்டில் 2 ஏர்பேக்குங்க, சீட்டில் 2 ஏர்பேக், அது போக நமக்கு 2 பக்கம் சைட்லேயுமே 2 ஏர்பேக் வந்துடுதுங்க. மொத்தமாக 6 ஏர்பேக் அப்படின்றது கிடைக்குதுங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் நமக்கு 2 கொடுத்துருக்காங்க. தென் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த VXI லெவலுக்கு நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்ஸ் வந்துடுதுங்க. பேஸ் மாடலில் மட்டும் நமக்கு வராதுங்க. மற்ற எல்லா வேரியண்ட்டுக்குமே ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த VXI CNGயோடைய இன்டீரியர் டேஷ்போர்ட் வியூ பாருங்கள். டோட்டலாகவே அந்த டூயல் டோன் தீமுங்க, அதாவது அந்த பிளாக் வித் அந்த பெய்ஜ் கலர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே அந்த ப்ரீமியம் காருக்கு உண்டான ஃபீலை தாங்க கொடுக்குது. ஓகே, அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. அதே அனலாக் வித் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரெகுலர் VXIலையுமே சேம் தான் கொடுத்துருந்தாங்க. இது என்ன தான் சின்ன டிஸ்பிளேவாக இருந்தாலுமே இதுலேயே தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுற ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமே 6ஆக கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணி நம்ம இருக்கிற ஃபீச்சர்ஸ் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிப் A, ட்ரிப் B, தென் ஆவரேஜ், டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஸோ இதுக்குண்டான விஷயங்கள் வந்துடுதுங்க. தென் ரைட் சைடு ஸ்டிக் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஓடோமீட்டர் எல்லாமே வருது, ஆவரேஜ், ரேஞ்சு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாங்க. அது போக நமக்கு பெட்ரோல், CNG இது எல்லாமே பார்த்துக்க முடியுதுங்க. டைம் வந்துடுதுங்க. ஓவரால் ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற ஃபீலை தாங்க கொடுக்குது, நல்லா இருக்குதுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக ஸ்டீரிங் வீலுங்க. ஸ்டீரிங் வீலில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. அதே 3 ஸ்போக் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரலில் சுஸ்கியோட பேட்சிங் வந்துடுதுங்க. குரோமில் கொடுத்துருக்காங்க. SRS ஏர்பேக்கை நமக்கு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸ்டீரிங் கண்ட்ரோல் சுவிட்சஸ் எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துடுதுங்க. அது போக நமக்கு கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது அண்ட் வாய்ஸ் கமெண்டிங் பட்டனுமே வந்துடுதுங்க. தென் ஸ்டீரிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தளவு நமக்கு டில்ட் ஸ்டீரிங் மட்டும் தான் நமக்கு இந்த டிசைர் லெவலுக்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பேஸ் மாடல்லேருந்து இந்த டில்ட் ஸ்டீரிங் அப்படின்றது கிடைக்குதுங்க. லெஃப்ட் சைடில் வைப்பர்ஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் நமக்கு ஹெட்லேம்ப் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலே பிளாஸ்டிக் குவாலிட்டியை பற்றி சொல்லணுங்கிற அவசியமே இல்லைங்க. மாருதியில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கார் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்குதுங்க. அந்த ஒரு பெருமை இந்த டிசைருக்கு தாங்க சேரும். ஸோ குளோபல் என்கேப்பில் ஒரு நல்ல ரேட்டிங் வாங்கி உண்மையாலுமே அஸ்தி இருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே, மற்றபடி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா AC வின்ஸ் வந்துடுதுங்க. ESP ட்ராக்ஷன் அண்ட் ஹில் ஹோல்டு வந்துடுதுங்க. தென் இந்த ஃபியூல் சேஞ்சுங்க, அதாவது பெட்ரோல் டு CNG, CNG டு பெட்ரோலுங்க. பெட்ரோலில் இருக்குது, இப்போ CNGக்கு மாறிட்டு இருக்குதுங்க. ஓகே, இந்த ஒரு பட்டன் மட்டும் தான் நமக்கு சேஞ்ச் ஆகுதுங்க. பக்கத்துலேயே நமக்கு ஹெட்லேம்ப் லெவல் அட்ஜஸ்டர் வந்துடுதுங்க. கீழே பெடல்ஸ் அண்ட் டெட் பெடல்ஸ் பார்த்துக்குங்க. நல்ல ஒரு கன்வீனியன்ட்டான பிளேஸில் தாங்க இருக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமாக இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டங்க. இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பொறுத்தளவு நமக்கு ஸ்மார்ட் பிளேயோடையே கொடுத்துருக்காங்க. வித் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே வந்துடுதுங்க. 7 inches டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டங்க. இதில் நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் பார்த்துக்க முடியுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்க்கலாங்க. ஆவரேஜ் ஸ்பீடு இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டுனா பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பனிங் வார்னிங்கு, பார்க்கிங் பிரேக்கு, சீட் பெல்ட்டு, லோ ஃபியூலு, CNG, லோ CNG, கீ ஃபாபு, பார்க் அசிஸ்டண்ட்டு, தென் பார்த்துட்டிங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு, தென் இதில் பார்த்தீங்கன்னா டோர் அன்லாக் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள், லேன் சேஞ்ச் விங்கர் கொடுத்துருக்காங்க. தென் அது போக செட்டிங்ஸில் பார்த்துட்டிங்கன்னா அலர்ட் நோட்டிஃபிகேஷன், அலர்ட் வாய்ஸ் ப்ராம்ஸ். தென் அது போக நமக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் பாரில் சிஸ்டம் பீப், 24H ஃபார்மேட், ஒய்ஃபை, ஆட்டோ, இமேஜஸ், எடிட் ஹோம் ஸ்க்ரீன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் குவாலிட்டியுமே நல்லா இருக்குதுங்க. அது போக நமக்கு சைடில் டச் பண்ணுற மாதிரியுமே கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கமெண்டிங், ஹோம் இது எல்லாமே வந்துடுதுங்க. ஒன் டச் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டா அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். தென் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆகுதுன்னு சொன்னால் இந்த ரிவர்ஸ் கேமராங்க. இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் அடிஷ்னலாக ஆக்சரிஸில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த VXI வேல்யூ ஃபார் மணியாக தாங்க கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்து AC வின்ஸோட ஃபினிஷிங் எல்லாமே வந்துடுதுங்க. இந்த இடத்துலையுமே நமக்கு சில்வர் ஃபினிஷிங் ஒன்று ட்ராவல் ஆகுதுங்க டேஷ்போர்ட் ஃபுல்லாகவுமே. தென் அடுத்து ரொம்ப முக்கியமாக
ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் மாதிரியான ஒரு ஏசி சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு மேனுவல் ஏசிங்க. ஆனால் இருந்தாலுமே இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் அந்த மேக்ஸ் ஏசி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன் டச் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸ் ஏசி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இதோடைய ஃப்ளோவுமே நல்லா இருக்குதுங்க. கீழே 12 வோல்ட் பவர் ஜாக்கெட் ஒன்று வந்துடுதுங்க. யூஎஸ்பி போட்டிருக்கு, மொபைல் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ், 2 கப் ஹோல்டர்ஸ் அண்ட் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ், தென் மேனுவல் ஹேண்ட் பிரேக் ப்ளஸ் நமக்கு குரோம் ஃபினிஷிங், 2 டைப் சி போர்ட்ஸ் வந்துடுதுங்க. க்ளவ் பாக்ஸுமே ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஸுங்க. தென் மேலே பார்த்தீங்கன்னா சன்செட்ஸ் வித் டிக்கெட் ஹோல்டர், மேனுவல் டிம்மிங் ஐஆர்விஎம் வந்துடுது, சென்டரில் ஒரு ஹாலஜன் லைட். தென் பேசஞ்சர் சைட்ஸ் நமக்கு வேனிட்டி மிரருடைய ஒரு சன்செட்ஸ் வந்துடுதுங்க. அது போக நமக்கு ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டிலுமே வந்துடுதுங்க. தென் சைடு ஏர்பேக் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓவரால் நமக்கு ஃப்ரண்ட் சைடில் இவ்வளோ தாங்க ஃபீச்சர்ஸ். தென் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு ஆம்க்கு நமக்கு டோர் பேட் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவுமே ஃபேப்ரிக்குங்க. இதுவும் ஃபேப்ரிக்குங்க. சிஎன்ஜியோடைய வார்னிங் ஸ்டிக்கர் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. ரியர் பேசஞ்சர் டோர் வியூ பாருங்கள். சேம் டூயல் டோன் தீம்ங்க. அன்லாக் சுவிச்சஸ் வந்துடுது, பவர் விண்டோ சுவிச்சஸ், பிளாஸ்டிக் பேட்ஸ், வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்துடுதுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக ரியர் பேசஞ்சர் சீட்ஸை பார்த்துங்க. சேம் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி பெய்ஜ் கலர் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே ஃபேப்ரிக் சீட்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. அதே டிசைன் சீம் அப்படியே வந்துடுதுங்க. அட்ஜஸ்டபிள் ஹீட்டர்ஸ் நமக்கு 2 ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. சென்டரில் நமக்கு ரியர் ஆம்ரெஸ்ட்டுமே வந்துடுதுங்க. அதுலேயுமே 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இவங்க இந்த விஎக்ஸ்ஐ லெவலுக்கே நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டுமே நமக்கு சேஃப்டி எக்ஸ்பெக்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஐசோஃபிக்ஸ் ஹேங்கர்ஸுமே வந்துடுதுங்க. தென் இந்த விஎக்ஸ்ஐ சிஎன்ஜியோடைய இன்டீரியர் டேஷ்போர்ட் வியூ பாருங்கள். இப்படி தாங்க இருக்குது. ரியரில் நமக்கு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயங்க. தென் அது போக நமக்கு 2 டைப் சி போர்ட்ஸுமே இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இதோட ஸ்பேஸ் பார்ப்போங்க. இந்த சீட்டை எவ்வளோ நகர்த்தி வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நான் நகர்த்தி வச்சுருக்கேங்க. இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்துமே லெக் ரூம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு. தை சப்போர்ட்டுமே ஓகேங்க, நல்லா தாங்க இருக்குது. ஹெட்ரூம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு, நல்ல ஸ்பேஸுங்க. அடுத்து ரியரில் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது நமக்கு ரியர்லேயுமே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமே நமக்கு ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில் அப்படின்றது வந்துடுதுங்க. ஓவரால் ஓகே, சாட்டிஸ்ஃபைடு அப்படின்றத ஃபீலை தாங்க கொடுக்குது. அது போக நமக்கு பேசஞ்சர் சைட் ஒரு மேக்சின் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள் சிஎன்ஜி அப்படின்றதால சேஃப்டி ஃபயர் எக்ஸ்டென்சர் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஆஃப்டர் பிடியில் நமக்கு பேசஞ்சர் சீட்ஸுக்கு கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த வெஹிக்கிளுடைய இன்ஜின் ஸ்பெக்ஸ் பொறுத்தளவு நமக்கு 1.2 லிட்டர் ஜெட்2 பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது 3 சிலிண்டர் இன்ஜின்ங்க. இது அதிகபட்சமாக பெட்ரோலுக்கு 81.8 PS பவரையும் 112 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அதுவே சிஎன்ஜிக்கு 70 PS பவரையும் 101 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இதில் கொடுத்துருக்கிற மைலேஜ் தாங்க ஹைலைட்டான விஷயம். இந்த வண்டி பெட்ரோலுக்கு 24.79 கிலோமீட்டர் மைலேஜ் சொல்கிறாங்க. அதுவே இந்த சிஎன்ஜிக்கு கிட்டத்தட்ட 33 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு ஏரி சர்டிஃபைட் பண்ணிக்கிறாங்க. நமக்கு ரியல் டைமில் அட்லீஸ்ட் 30 கிலோமீட்டராவது தாராளமாக கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டுக்கு இது வேல்யூ ஃபார் மணியாக தாங்க இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்தையுமே பேசிட்டோம். இந்த பட்ஜெட்டுங்க 10.20 லட்சங்க. இந்த பட்ஜெட்டுக்கு உண்மையாலுமே இதில் கொடுத்துக்கிற ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், டிசைன்ஸ் ஆகட்டும், எஸ்பெஷலாக இதோடைய மைலேஜ் ஆகட்டும் கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வெஹிக்கிள் நமக்கு என்கேப் ரேட்டிங்கில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக எனக்கு தெரியுதுங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்க நண்பர்களே, கண்டிப்பாக இந்த கார் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு கார் ரிவ்யூடன் உங்களை சந்திக்கிறேன்.